ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்குக்குரிய சிஓ டீச்சர் வித் போர் ஆர்ஃபன் பாய் சொல்லிட்டு ஒரு மினி எஃப் போட்டு போகிறேன்டா. அதில் பார்ட் விடா. ஓகே, உங்களுக்கு ஸ்டோரி ஞாபகம்னாக்கா ஓகே, எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கோங்கடா. அது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து எப்படி பண்ணிருப்பேனாக்கா, நம்ம ஜிம்மின் தான்டா, ட்ரீமில் தான் நான் பார்த்துருப்பாரு. இப்போ ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் பக்கத்தில் 2 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஒரு பாய் பேபி, ஒரு கேர்ள் பேபி. நேம் மீன் அண்ட் மீனா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மீனா எதுக்காக ஆடுறீங்கன்னு சொல்லிட்டாங்க. மம்மா நாங்கள் தான் கேட்குறோம், என்னாச்சு மம்மா, ட்ரீமில் ஏதாவது பேட் ட்ரீம் பார்த்துட்டீங்களா, நைட் மேரா, இதுக்கு ஆடுறீங்களா சொல்லி பேபிஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. ஜிமின் தான் 2 பேபிஸ் ஹக் பண்ணுறாங்க, 2 பேரும் ஹக் பண்ணுறாங்க. அம்மா ஆறு ஆல்ரைட் அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ஓகே தான், என்னாச்சும்மா, இந்த குழந்தைங்க பாய்ந்துட்டாங்களா கேட்குறாங்க. ரொம்ப பாய்ந்துட்டேன் மம்மா, என்னாச்சு மம்மா அப்படி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, அது சொல்கிறாங்க. சொல்லுங்க மம்மா என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இவனுக்கு ரொம்ப அழகு வருது. நான் என்னன்னு சொல்லட்டும், நான் என் லைஃப்பில் இப்போ தப்பான பழைய நினச்சி கூட பார்க்கல. நான் ஒரு பர்சனாக ட்ரூவாக பிளைண்டாக நம்பியிருக்கேன். என்ன சொல்லுவாங்கல்ல, லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்லுவாங்களா, அது என்னோட விஷயத்த நான் பார்த்துருக்கேன். நானே என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு. நான் அப்படி இருப்பேன்னு சொல்லி சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நான் ட்ரஸ்ட் பண்ணது நான் தப்பா, நான் ஒரு பர்சனை லவ் பண்ணது தப்பா அப்படி ஜிமின் ரொம்ப அழகாங்க. நான் ஏன் இப்படி பிளைண்டாக இருந்திருக்கேன், நான் ஏன் இப்படி இருந்திருக்கேன், அந்த ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் குழந்தைங்க ஆனால் இவங்க 2 ப்ரீஷியஸ், கார் கொடுத்த கிஃப்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கார் கொடுத்த கிஃப்ட்டாக தான் இவங்க பேப்பருக்கு என் கூட இருக்காங்க. இருந்தாலும் என்னால் இந்த சஃபர்னஸை மறக்கவே முடியுது. ஏன் நான் இப்போலாம் டீப் ஸ்லீப்பில் போகிறேனோ அப்போலாம் என் ட்ரீமில் வந்துட்டுருக்கு. என்ன ஏறி அம்மா என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது. எனக்கு என்னை பார்க்குறப்ப சம்டைம்ஸ் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிடுச்சுக்கு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப அழகாங்க. இப்போ பேபிஸ் ஹக் பண்ணிச்சுன்னா ரொம்ப ஹக் பண்ணுறாங்க, ரொம்ப அழகாங்க, கவர் பண்ணுறாங்க. மம்மா ஒன்றும் இல்லை மம்மா, மம்மா ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை பாருங்க, நான் ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறேன், இல்லை நீங்கள் ஓகே இல்லை, 1 செகண்ட் இருங்க சொல்லிட்டு பேபி இறங்கி போகிறா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மீனா சொல்கிறாங்க, இருங்கம்மா சொல்லி மீனா ரூம் ஓப்பன் பண்ணிட்டு பக்கத்து ரூம் போகிறா. போய்ட்டு ரூம் டோர் லாக் பண்ணுறா. இப்போ அந்த ரூமில் பாசம் தெரிஞ்சு வராங்க. மீனா சொல்கிறாங்க, அங்கிள் சீக்கிரம் சொல்கிறாங்க. என்னாச்சுடா அப்படி சொல்லிட்டு நம்ம சீக்கிரம் அங்கே இருக்கிற பாசம் சீக்கிரம் ஓகேவா, அவர் டாக்டர் பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. சீக்கிரம் அங்கிள், அம்மாவுக்கு இது நைட் மேரா சொல்கிறேன், நைட் மேரா சொல்லிட்டு சீக்கிரம் வராங்க. பசங்க வந்து கேட்குறாங்க, ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மி கேட்குறாங்க, செகண்ட் சொல்கிறேன். என்னாச்சுடா, ஐயோ உங்கள் பாரு எதுக்கு குழந்தை எழுதிருக்காங்க, ஏன் எழுதிட்டு அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. முன்னாடி மீனா சொல்கிறாங்க, அங்கிள் சொல்லி நீங்கள் போய்ட்டு கிச்சன் நிஜமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட ஹாட் வாட்டர் கேட்டாங்க சொல்கிறாங்க. ஒரே சொல்கிறாங்க, ஓகே சொல்கிறாங்க. 2 பேர் கிட்ட போயிடறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி சொல்லிட்டு செகண்ட் ஜிம்மில் பேச கப் பண்ணுறாங்க. அதான் சொல்கிறேன் என்னாச்சு அவனுக்கு இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்போ ரொம்ப டீப் ஸ்லீப்பில் நான் போகிறேனோ அப்போ எனக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ் வருதுடா, அது ரொம்ப ஹார்ட் பண்ணுதுடா, என்ன நினச்சி எனக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்குடா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிற நீ, என்னடா தப்பான, ஏன்னா அவனுக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது சொல்கிறாங்க. இல்லைடா, என்னை எப்படிலாம் அவங்க பேசியிருக்காங்க, என்னை பார்த்து என்னடா அவங்க பிஹேவியரில் பேசியிருக்காங்க, என்னை என்ன மாதிரி அவன் நினச்சிருக்கான், என்னை அவர் ஹியூமனாக பார்க்கவே இல்லைடா அவன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் செகண்ட் பார்க்குறாங்க. பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் என்ன இவ்வளோ பிளைண்டடாக இருந்திருக்கா சொல்லி கேட்குறாங்க. நீ மட்டும் இல்லைடா, நிறைய பேர் லவ்வில் பிளைண்டடாக தான் இருக்காங்க சரியா, எப்படி ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே லவ் பண்ணி அவங்க ஏமாந்து போயிடறாங்க. லைஃப்பில் அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க சரியா, லவ் இஸ் பிளைண்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அவங்க லைஃப்பில் பிளைண்டாக இருந்துடுறாங்க தெரியுமா, அந்த லவ்வில் அப்படி சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, அது அவங்களோட தப்பு இல்லை ஓகேவா. ஒரு பர்சன் ட்ரூவாக பிளைண்ட் லவ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அந்த பர்சன் லவ்வுக்கு டிசான பர்சனாக இருக்கணும் சரியா. அவங்க தான் ரெஜெக்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. இன்னசென்ட் சோல்லாம் ஹர்ட் பண்ணிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸ் ப்ளே பண்ணிட்டு சில பேர் போயிடுறாங்க. ஆனால் அவங்க அந்த இன்னசென்ட் சோல் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் அதை நினச்சி சில பேர் போர்ட் அமௌண்ட் பண்ணிடுறாங்க. சில பேர் அது கூட நின்றுருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படி சொல்லிட்டு. எனக்கு அவங்க அந்தளவுக்கு சென்சிட்டிவ் அப்படி சொல்லிட்டு செகண்ட் சொல்கிறாங்க. நான் ஒரு டாக்டராக எவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பேர் வந்துட்டு மென்டலி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறாங்க ஒரு லவ்னால மட்டுமே சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் ஏன் அப்படி இருந்திருக்கேன் எனக்கு தெரியலடா, நான் ரொம்ப பிளைண்டடாக சொல்கிறாங்க. பாருடா அவன் மேலே தப்பு இல்லைடா சரி, நீ பாசம் லவ் பண்ண தப்பு இல்லை, லவ் பண்ண பாஸ் தான் தப்பு சரி, லவ் பண்ண தப்பு இல்லை, லவ் பண்ண பாஸ் தான் தப்பான பாசம் ஓகேவா. நீ ஏன்டா ஒன்று நினச்சி இப்படி சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு மாதிரி இருக்கல, நான் ஒரு ஹியூமனாக கூட பார்க்கல, ஏன்னா எனக்கு தான் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, நான் லவ்வுக்கு டிசர்வான பாசம் இல்லை, தகுதியான பாசம் இல்லைன்னு தெரிஞ்சாகிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்டா லவ்ன்ற ஒரு பேரை வந்து யூஸ் பண்ணணும், என்னை பார்த்தா அவங்க பேர் ஸ்லட்டு மாதிரி தட்டா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, என்னென்ன வார்த்தை பேசிட்டு இருக்க நீ எப்படி சொல்லிட்டு செகண்ட் கேட்குறாங்க. இல்லைடா அவன் பேசினதே நான் என் காதலை கேட்டு அவன் என்னை பார்த்து எந்த மாதிரி பேசுனான் தெரியுமா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட, அதை கேட்குறப்போ எனக்கு அப்படி இப்போவுமே என் பாடியில் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு அப்படி பூசும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா, இங்கே பாரு உனக்கு காடு அழகாக ரெண்டு வேவ்ஸ் கொடுத்துருக்கேன் ஏன் சரி மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியலடா, நான் ஏன் என் லைஃப்பில் இப்படி ஒரு தப்பு பண்ணேன், நான் ஏன் அவளை லவ் பண்ணேன், நான் ஏன் அவனை மீட் பண்ணினேன், அவள் இப்படி ஒரு பர்சனாக இருப்பான்னு தெரியுது சத்தியமாக அவன் ஷேடோ கூட மேலே படம் வச்சுக்க மாட்டேன், என்னை பார்த்தா அப்படி தெரியுது, நான் அந்த மாதிரி பாசம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அங்கே பாடலாம் சொல்கிறாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு அப்பா அம்மா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் அந்த மாதிரி பாசம் இல்லைடா சொல்கிறாங்க. நான் அப்படி ஒரு பாசம் இல்லை ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அவன் என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டான் அவர் ஜிம் சொல்கிறாங்க. அங்கே பாடலாம் சொல்கிறாங்க. என்னை பார்த்து அவன் அப்படி இப்படிலாம் சொல்லி ஜிம் ரொம்ப அழகாங்க. பாருங்க உங்களுக்கு நிமிஷம் நான் கவர் பண்ணுறாங்க. ஜிம் இதை பாருங்க வருஷத்துக்கு 3 பண்ணணும் ஜிம்னு சொல்கிறாங்க. என்னால் 3 பண்ண முடியல சீகன், ஆல்மோஸ்ட் 6 வருஷம் ஆகுது, என்னால் ஸ்டேட் இப்போ வரைக்கும் 3 பண்ணவே முடியல. இதில் சொல்கிறாங்க நீ 3 பண்ணி தான் ஜிம் ஆகணும். உங்கள் பாரு உனக்கு அழகாக லைஃப் இருக்குடா, உன் லைஃப் வந்து அச்சீவ் பண்ணுற சரியா,
அந்த வேர்ல்டு திரும்பி பார்க்குற ஒரு பொசிஷன் நீ இருக்கா சரியா? இந்த வேர்ல்டு உன்னை பார்க்கணும் ஆசைப்படுது சரியா? ஜெயம் யாரா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு பெஸ்ட் கிரேட் சயின்டிஸ்ட் சரியா? உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ பேர் ட்ரீமாக வச்சிருக்காங்க தெரியுமா? ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு பேச கடமை ஷோ பண்ணாமல் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. நீ ஒரு பில்லியனர்டா சொல்கிறாங்க. என்கிட்ட எல்லாமே இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் இப்போ வரைக்கும் அந்த மெமரி சொல்லிட்டு மறக்க முடியல. என்னால் சஃபர் ஆகிறேன் தெரியுமா? நான் யாரோட மேலேக்கும் ஆசைப்பட்டதில்லை, யாருடைய ப்ராப்பரிக்கும் ஆசைப்படலை, யாரோட மேலேயும் ஆசைப்பட்டதில்லை. நான் ட்ரூவாக லவ் மட்டும் தான் பண்ணேன். என் லவ் இந்த அளவுக்கு சஃபர் பண்ண நினச்சி கூட பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே தப்பு. என் ஃபாதர் அடிக்கடி சொல்லுவாங்க யாரும் பிள்ளைனா ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஜிமின்னு சொல்லிட்டு. நான் அதை மறந்துட்டு நான் ஒரு பர்சன் லவ் பண்ணதான் தப்பு இல்லை. நான் லவ் பண்ணாலே நான் எவ்வளோ சஃபர் ஆகிருக்கல. ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன் நான் பெக் பண்ணிட்டேன். என்னை உயிரை ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்காக நான் பெக் பண்ணிட்டேன். என்னை விட்டுங்கன்னு சொல்லிட்டு நான் பெக் பண்ண நான் மட்டும் அன்றைக்கி அவங்க விட்டாங்க. இல்லைனாக்கா அன்றைக்கி நான் இறந்து கூட போயிருப்பேன் சொல்லிட்டாங்க. அப்படின்னு இறந்து போக மாட்டேன் சரியா? கார்டு அப்பெல்லாம் விட மாட்டாங்க சரியா? ஒரு இடத்துல நீ சஃபர் ஆனாக்க இன்னொரு இடத்துல நீ கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பேன் புரியுதா? நீ அந்த இடத்துல சஃபர் ஆகிருக்கலாம். இன்னைக்கு 3 கீழே எத்தனை பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்கிறாங்க. இது ஒரு பிள்ளைங்களை தாண்டி எத்தனை பேர் படிக்க வச்சுட்டு இருக்கா, எத்தனை பேர் உன்னால வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ அப்படி உனக்கு இந்த அளவுக்கு சஃபர் ஆகலைனாக்கா நீ ஏன் ஜீவன் ஃபேமிலி அழிக்கக்கூடாது அப்படி கேட்குறாங்க. எனக்கு யாரையும் அழிக்கணும், யாரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும் எண்ணம் எனக்கு இல்லை. ஆனால் என்ன சஃபரை சொல்ல மறக்க முடியல. எனக்கு இந்த ஒரு பாட்டு மட்டும் என் மெமரிஸ் வந்து வெளில போடாமல் போதும். என்னை பிரைன் சொல்கிறாங்க பாரு ரொம்ப தப்பு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு தோணுதுடா பேசாமல் சொல்கிறாங்க பாரு தப்பாக யூஸ் ஓகே. மெடிக்கல் வந்து நம்ம தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஓகேவா? நீ ஒரு சயின்டிஸ்ட் ஓகே, உனக்கே தெரியும். இந்த மாதிரி மெடிக்கலுக்கு அதாவது ரூல்ஸ்க்காக அது பண்ணக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. அதுவும் நம்ம பிரைன் மெமரி வந்துட்டு நீ எடுக்கணும்னு நினைக்காது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகும் தப்பு இன்னும் சைட் எஃபெக்ட் நிறைய வரும். எதுக்காக இந்த அளவுக்கு யோசிக்கிறா சொல்கிறேன். நீ ஏன்டா இப்படி யோசிக்கிறா? நீ அவன் கூட வாழ்ந்து காட்டணும். நீ வாழ்ந்து காட்டிட்ட என்ன அவனுக்கு உன்னை யாருன்னு இப்போ தெரியாது சரியா? ஆனால் கண்டிப்பாக அவனும் வந்துட்டு உன்னை நேம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயம் அவனும் எதிர்பார்த்துட்டு இருப்பான் பார்க்கறதுக்கு. ஆனால் நீ தான் சொல்கிறான் தெரியாது ஓகேவா? இப்போதைக்கு அவனால உன் ஷேடோ கூட நெருங்க முடியாதுடா. நீ அப்படி ஒரு பொசிஷனில் இருக்கா சரியா சொல்கிறாங்க. இவன் அவங்க ஃபேமிலியில் நம்ம காலுக்கு கீழே கூட வரலாம். அந்த அளவுக்கு நீ ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கணும் புரியுதா இல்லையா? அப்படி சொல்லிட்டு செகண்ட் கேட்குறாங்க. எனக்கு சொல்கிறாங்க பாரு ஜிம்னா நீ ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி நினைக்கும் போது பயப்படுறாக்கா அந்த விஷயத்தை ஒரே ஒரு டைம் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுக்கேன் அச்சா இது இவ்வளோ தானே அப்படி சொல்லி நினைப்பா சரியா? அவ்வளோதான். எந்த ஒரு விஷயத்தை நம்ம பயப்படுறோமோ அதை நம்ம வாய்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் அந்த பயம் போய் நம்ம விட்டு அப்படி தான் ஓகே. நீ ஒரே டைம் சொல்கிறாங்க எனக்கு யாரும் பார்க்கணும் அப்படி கூட நம்ம ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், நம்ம போல்டாக இருக்கலாம், எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் என்னால் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ நம்ம விஷயத்தை சொல்லி ஆகணும்னு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க இந்த டைம் சொல்கிறதுன்னு கரெக்டாக தப்பான்னு தெரியல. நான் இவ்வளோ நீ பிஸியாக என்னால் சொல்ல முடியல. இப்போ நான் சொல்லி ஆகணும். இப்போ நம்ம பேக் டு கொரியா போகணும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இப்போ நம்ம பேக் டு கொரியா போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்லிட்டு கேட்குறாங்க. என் அக்கா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ப்ரொஃபஸர் இன்னும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன ஜிம் எடுத்துக்கிறாங்க. எனக்கு அந்த ஒரு ப்ரொஃபஸராக தான் நம்ம ஜிம்முக்கு உயிரோட ரீசன் அவர் தான். செகண்ட் ஜிம் சயின்டிஸ்டான ரீசன் அவர் தான். நீ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் டாக்டர் எனக்கு ரீசன் அவர் தான். அவனுக்கு சயின்டிஸ்டாக இருந்ததுக்கு ரீசனும் அவர் தான் சரியா? அவர் நம்மளுடைய ப்ரொஃபஸர் நம்ம அவங்களோட ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க. அது இப்போ அவருக்கு சொல்கிறாங்க அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்காரு சரியா? அவர் நம்மளை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நமக்கு போய் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன சொல்லுவேன் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு யார் ட்ரூவாக இருக்காங்களோ அவங்களுக்காக எந்த ஆக்சிடென்ட் மேலே போகலன்னு சொல்லுவதா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் ஆகும் சரியா? எனக்கு அவர் உன் லைஃப் சரி என் லைஃப் சரி நம்ம நிறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய அவரு நம்மளுடைய கார்டியன் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொரியா போய் ஆகும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண யாரும் சொல்கிறாங்க. மேபி அவனை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தால் அவனை யார் இந்த அளவுக்கு டிஸ்கஸிங்காக ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன் வந்தால் நீ ஃபேஸ் பண்ணி ஆகும் சரி. நீ யாருன்றதை நீ ப்ரூவ் பண்ணிட்ட ஓகேவா? உன் பக்கத்துக்குள்ள அவங்களும் வர முடியாது. இருந்தாலும் நீ தைரியம் ஃபேஸ் பண்ணணும் ஜிம்னு சொல்கிறாங்க. உன் மனசில் என்ன இருக்கோ அதை பண்ணுறது ரெடியாக சரியாக சொல்கிறாங்க. உன் மனசில் இப்போதைக்கு ஒரு எரிஞ்சிட்டு ஒரு நெருப்பு சொல்கிறாங்க. அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு சரியாக சொல்கிறாங்க. உன் பிஹேண்ட் நான் இருக்கேன் ஓகேவா? இவனோட பொண்ணோட பையன் மோர் ஸ்ட்ராங்கர் தன் யூ அப்படி சொல்லிட்டு நம்ம சரின்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இந்த விஷயத்தில் அவங்க இன்னொரு ரொம்ப ஸ்ட்ராங் சரியா? நீ என்ன ஒரு சுச்சுவேஷன் என்ன ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க கூட இருப்பாங்க சரியா? அவங்க பார்க்குறவங்க அவங்க 5 years கிட்ட இருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்துட்டு ப்ரீ மெச்சூரிட்டி பேபிஸ் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அவங்க வந்து காட் கிஃப்டர். ஆமாம் கண்டிப்பாக அவனுக்கு அவங்க காட் கிஃப்டர் பசங்க தான் ஓகேவா? ஸோ ரெடியாக நம்ம கொரியா போகிறோம் ஓகே. வித்தின் 2 days சொல்கிறாங்க. வித்தின் 2 days ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம போய் பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. நம்ம அங்கே சொல்கிற பர்மனெண்ட்டாக இருக்க மாட்டோம். ஜஸ்ட் போயிட்டு அந்த ப்ரொஃபஸரை பார்த்துட்டு அவர் எதுக்காக நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாரு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். பார்த்துட்டு வந்துடலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஓகே தானே சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் சொல்ல வராங்க. அங்கிள் நீங்கள் கேட்டு ஹார்ட் பீட்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் செகண்ட் எடுக்கிறாங்க. இது கூட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கூட்டிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் குடிக்கிறாங்க. இந்த வீட்டை சுற்றி அவ்வளோ பாடி கார்ட்ஸ் ஆக்சுவலாக அந்த வீடு எங்கே இருக்கிறாங்க தனி தீவில் இருக்கலாம் ஓகேவா? எனக்கு இது ஒரு சயின்டிஸ்டோட வீடு. இது வீடுன்னு சொல்ல முடியாது. ஒரு பெரிய பேலஸ் நடுத்தா ஒரு தனி தீவு இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த இவங்க வந்துட்டு இந்த வீட்டை பின்னாடிக்கு இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய லேப் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த தனி தீவுக்குள்ளே மிகப்பெரிய ஆராய்ச்சி எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க ஓகேவா? அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்குற வீட்டை சுற்றி பாடி கார்ட்ஸ் அவ்வளோ லட்சமான ஒரு ஹவுஸ் அது
ஜிம் வந்து ஒரு பில்லியனர். ஜிம் பார்க்குறாங்க மீனா அன்மின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ரெண்டு கிட்ட வராங்க. அம்மா ஆர்டர் சொல்கிறாங்க. நான் என்ன ஆர்டர் தண்டா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா அப்பப்போ நைட் மேலே வரீங்க சொல்லுவீங்களா? நைட் மேலே நம்ம டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது சம்டைம்ஸ் வரும். நம்ம அதாவது பயப்படக்கூடாதுங்க தானே சரிங்க சொல்கிறாங்க. ஆமாம் சரி படிங்க பயப்படலாமா? இவரே பெஸ்ட்டு அந்த கிரேட் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகேடா நம்ம கொரியா போக சொல்கிறாங்க. கொரியா சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேம்மா சம் ட்ராமாஸ் வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அம்மின்னு சொல்கிறாங்க. அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துருக்கேம்மா நைஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நான் கூட நினச்சேன் ஒரு டைம் அங்கே ட்ராவல் பண்ண சொல்லிட்டு பேபி சொல்கிறான். ஆனால் இப்போ போகணும்னு நினைக்கிறேன். நான் பெருசாக இருந்ததுக்கப்புறம் நான் இப்போ ஓன் ஃபீல்டில் வந்து நினைக்கிறேன் அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்னப்பா பேசுகிற நீ சொல்லிட்டாங்க. அம்மா அங்கே பாருங்கள் நீங்கள் எவ்வளோ ஏன் பண்ணலாம் எங்களுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணலாம் இருந்தாலும் எனக்கு இன்னும் ட்ரீம் எனக்கு நான் ஓனாக ஏன் பண்ணணும் என்னோட சிஸ்டர் என்ன மாமாவை நானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறா. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது ப்ரௌடாக இருக்குது அவருக்கு. ஏன்னா ஜிம்மோட ரிச்சஸ்ட் பாஸ் வந்து அவங்க குழந்தைங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்பாங்க. இப்போ ஜிம் எடுத்து ஹக் படிக்கிறாங்க. யூ ஆர் டூ மை ப்ரீஷியஸ் பேபிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபிஸ் பார்க்குறாங்க. யுவர் ஆல்சோ சொல்லிட்டு பேபி சொல்கிறாங்க. ஜிம்மும் சரி ஓகே நீங்கள் கொரியா வரதுக்கு ரெடி தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக சார் ஜிம்மு சொல்கிறாங்க. பேபி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ 2 days ஆஃப்டர் தான் ஜிம் கொரியாவுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கார். பார்க்க லாங் கோட்லாம் போட்டுட்டு அவர் பார்க்க ஒரு மாசாக இருப்பார். அவர் பக்கத்தில் யாரும் போக முடியாது. பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க கவர் பண்ணுவாங்க அவரை. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க வந்து ஓன் ஜெட்டில் தான் ஓகே ஏர்போர்ட்டில் எனக்கு அவங்க ஓன் ஜெட்டில் தான் வராங்க. ஃபைனலாக இப்போ அவங்க ராபி ஜெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம் வெயிட் பார்க்குறேன். அம்மா இப்போ நீங்கள் கொரியா போயிருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்க அம்மா நீங்கள் எப்படி கொரியா போயிருக்கீங்களா நான் சார் பேபி கேட்குறாங்க. இப்போ நம்ம செகண்ட் பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பிறந்தே கொரியா தான் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா சொல்கிறாங்க. டேய் நான் உங்கள் அம்மாவை பிறந்தே கொரியா தான் சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிங்க எங்கே சொல்லி கேட்குறாங்க. அதுவா நாங்கள் டைம் ஒர்க்க சொல்கிறோம் சொல்கிறாங்க. ஓகே சரி பேபிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் அண்ட் பேபிஸ் எல்லாருமே ஒரு 5 years ஆஃப்டர் தானே அவங்க பேக் டு கொரியா வராங்க. ஜிம்மிக்கு கொரியா வந்ததுமே அவர் ஹார்ட்பீட்லாம் ரைஸ்டப் ஆகுது. ஜிம் பார்க்குறாங்க. காம் டவுன் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவர் சொல்லிக்கிறாங்க. இப்போ ஃபைனில் அவங்க இறங்கிட்டாங்க. போகலாமா சொல்லிட்டாங்க. ஒரு கார் வந்துட்டு இப்போ 4 பேருமே காரை உட்காந்துருக்காங்க. இந்த கார் டேரெக்டாக ஒரு மேன்ஷனுக்குள்ளே தான் போகுது. அந்த மேன்ஷனில் ஒரு ப்ரொஃபஸர் தான் இப்படினாக்கா ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் சுத்தமாக அந்த மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம குழந்தை வந்து வெளில இருக்காங்க. ஜிமின் சீக்கிரம் தான் வெளில இருக்காங்க. ஜிமின் சீக்கிரம் வந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. கார்ட் ப்ளஸ் மை சைல்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க எனக்கு இந்த ப்ரொஃபஸருமே ஒரு ஆர்ஃபனேஜ் வளர்ந்தாண்டா வந்து ஒரு ப்ரொஃபஸராக மாறி பரவாயில்ல. அதனால தான் இவங்க வந்து இவங்க 2 பேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் என்னாச்சு உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு என்னோட ஏஜ் தான் ரீசன் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் என்னோட ஏஜ் ரீசன் ஓகேவா நான் வந்துட்டு எனக்கு ஏஜ் ஆகிடல. அப்புறம் போய் சேர வேண்டிய நேரம் வச்சு தான் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை ஜிம் நான் ப்ராக்டிக்காக பேசுகிறேன். இங்கே பாரு ஒன்று உங்கள் 2 பேருக்காக எனக்கு கூப்பிட்டா சொல்கிறாங்க. எதுக்காக அப்படி கேட்குறாங்க. இது வாங்கிக்கோங்க சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இது என்ன சொல்லி கேட்குறாங்க. ஓப்பன் பண்ணுங்க சொல்கிறாங்க. பார்க்குறாங்க சரின்ட்டு ஓப்பன் பார்த்தாக்கா அது ஒரு ப்ராஜெக்ட் தான். ப்ரொஃபஸர் இது சொல்கிறாங்க. இது உங்கள் ட்ரீம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியுது ட்ரீம் சொல்கிறேன். ஆனால் என் ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறது நீங்கள் தான் சொல்கிறாங்க. நாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சரி நீயும் சரி ஜிம்மும் சரி என் ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜிம் 5 செகண்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்துட்டு ப்ளூ பேர்ட் ஓகேவா. ப்ளூ பேர்ட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம ப்ரொஃபஸர் கொடுக்குறாங்க. இது ட்ரீம் ஓகேவா. இது உங்களால் மட்டும் தான் பண்ண முடியும் நான் நம்புறேன் ஓகேவா. எனக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ எனக்கு யார் மேலே ட்ரஸ்டட் இருக்கோ அந்த ஒரு பாசன் தான் நான் கொடுப்பேன் ஓகே. யாருக்கு டிசர்வான பாசனோ அவங்கள்ட்ட தான் கொடுக்குறேன். இதை என்னால் முடியாது ஓகே என்னுடைய ஏன்னா அவருக்கு மேரேஜ்க்கும் பண்ணிக்கல. அவர் அப்படியே தனியாகவே இருந்திருப்பார். அதனால் அவர் கொடுக்குற எனக்கு வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க மாதிரி நீங்கள் வந்து ட்ரஸ்டபுளான ஒரு பர்சன்ஸ் ஓகேவா. நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களால் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. எவ்வளோதான் பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரியும் சரியா ஜிம். நீ எதையுமே பழச மறைக்காத ஒருத்தர நீ தான். நீ இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் கூட ஸ்டில் உங்களோட ப்ரொஃபஸராக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃபாதராக இருக்கட்டும் இந்த ஆர்ஃபனேஜாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் எல்லாரும் கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். இந்த மாதிரி யாருமே விளையாடுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ எதுக்காக இதெல்லாம் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க போக வேண்டிய நேரம் வந்து நினைக்கிறேன். அதெல்லாம் நீ சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அப்பெல்லாம் போக முடியும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லை மேபி நான் சீக்கிரம் கூட மேபி போகிறதுக்கு டைம் இருக்குது சான்ஸ் இருக்குல்ல. பிஃபோர் நான் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறக்க எனக்கு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ண சரியா சொல்கிறாங்க. ஏன்னாக்கா இது வந்துட்டு ரேடியேஷன் சம்மந்தப்பட்டது சரியா சொல்கிறாங்க. இங்கே நிறைய பறவைகள் வாழ்ந்தே ஆகும். நம்ம ஒரு சயின்டிஸ்ட் தாண்டி இந்த வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது சரியா சொல்கிறாங்க. இந்த வேர்ல்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணணும் புரியுதா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இதை நீ பண்ணணும் தான் நம்புறேன். ஏன்னா மற்றவங்கள்ட்ட கொடுத்தா கண்டிப்பாக பணத்துக்காக இதனால பண்ணுவாங்க. உங்கள் 2 பேருக்கு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களா. நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க நேர்மையாக இருப்பீங்க ஓகேவா. நீங்கள் டிசர்வான பர்சன். இதுக்கு கீழே உங்கள் நேம் தான் உங்கள் 2 பேர் நேம் நீங்கள் போட்டுக்கோங்க சொல்கிறாங்க. என்ன பேசுகிறீங்க இது உங்கள் ட்ரீம் சொல்கிறேன். என் ட்ரீமாக இருக்குது ஆனால் இதை அச்சீவ் பண்ண போகிறது நீங்கள் தானே. ஸோ நான் உங்களோட நேம் தான் நீங்கள் உங்கள் நேம் போட்டுக்கணும்னு சொல்லி இந்த விஷயம் லாஸ்ட் விஷயம் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் இப்படி சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இல்லை உங்கள் 2 பேர் நேம் தான் நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இது உங்களோட நேம் போட்டு தான் நாங்கள் போடுவோம் சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் நேம் போட்டு உங்கள் நேம் கீழே போட்டுக்கோங்க ஓகேவா. எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங்கான பர்சன் தெரியும். நீங்கள் உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி மாட்டீங்க. இருந்தாலும் இதில் வச்சுக்கோ சரியா டெலிவரி பண்ணி டேக் ஓவர் பண்ணிங்கன்னா ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் எடுத்துக்கிறேன் சார். ஜிம் எடுத்துக்கிறாங்க.
இப்போ அப்புறம் ப்ரொஃபஸர் பார்க்குறாங்க. ஜிமின் அப்புறம் சொல்கிறாங்க இந்த இருக்கிற பிஸ்னஸ் அடுத்து நீ தான் ஹேண்டில் பண்ணணும், நீ தான் டேக் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. நானா சொல்கிறாங்க, ஆமாம் இது இருக்கிற ஏன் பண்ணுது எல்லாமே நான் ஆர்ஃபனேஜ் தான் போயிருக்கு, பேலன்ஸ் கொஞ்சம் இருக்குது, இது எல்லாமே நீ ஹேண்டில் பண்ணணும், இது கார்பரேட் வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா, நீ எடுத்துக்கிற அதை கேட்குறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு இந்த பசங்களே இல்லை ஓகேவா, நான் உங்களே இல்லை பசங்களாக பார்க்குறேன் ஓகே, எனக்கு தான் குழந்தைங்க ஃபேமிலி எதுவுமே இல்லை, அப்போ நாங்கள் இருக்கிற சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன், எனக்கு பசங்க தான் எனக்கு கொடுக்குறேன் ஓகேவா, நீங்கள் என்ன பண்ண நினைக்கிறீங்களோ வச்சுக்கோங்க ஓகே சொல்கிறாங்க. எனக்கு கம்பெனி கூட நிறைய கம்பெனி டைப் ஆகிருக்கு சரியா, அந்த கம்பெனி சில கம்பெனிலாம் வந்துட்டு அதில் ஸ்டில் இப்போ வரைக்கும் ஷேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்க, உங்களுக்கு யார் இது கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்க கூட டைப் வச்சுக்கோங்க, யார் கம்ஃபர்டபுளாக இல்லையோ உங்களோட டைப் கட் பண்ணிடுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போது ரோஸ்ட்டு பார்க்குறாங்க, இன்றைக்கி எல்லோரும் நீங்கள் என் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன், நானே ஃபுட்டு மேக் பண்ணுவா கேட்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ஃபுட்டு மேக் பண்ணுறாங்க. சீக்கிரம் ஜிம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ சிகன் பார்க்குறாங்க. இல்லை ஜிமின் ஒருவேளை ப்ரொஃபஸர் கம்பெனியில் ஜோன் குரூப் ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டராக இல்லை பார்ட்னராக இருந்தால் என்ன பண்ணுவோம் அப்படி கேட்குறாங்க. எனக்கு பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா கண்டிப்பாக நான் வந்துட்டு அன்டை பண்ணுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஜிமினை குக் பண்ணுறாங்க. ஏன்னா குக் பண்ணி முடிச்சிட்டு ப்ரொஃபஸர் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃபுட் பண்ணிவிடுறாங்க. எனக்கு இது வரைக்கும் பசங்களை நினச்சி வருத்தப்பட்டதில்லை, எனக்கு நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் பசங்களாக மாறிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் எனக்கு ஏதாவது ஆரம்பிச்சுன்னா நீங்கள் கூட எனக்கு ஃபுல் நல்லா பண்ணுவீங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பசங்க வந்து பண்ணுங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிமிக்கு ரொம்ப அழுகு வந்து இப்படி பேசாதீங்க ப்ரொஃபஸர், நாங்கள் உங்க கூட தான் இருக்கோம், உங்களுக்கு ஒன்றும் ஆக சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறீங்களான்ப்பா அங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, நாங்கள் அங்கே தான் இருக்கோம் சொல்கிறாங்க. தேங்க்யூ, இங்கே பாருங்கள் உங்கள் அம்மா ரொம்ப ப்ரீஷியஸாக ஒரு பர்சன், பத்திரம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு இந்த குழந்தைங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. ப்ரொஃபஸர் வாங்க படுங்க சொல்லிட்டு மெடிசன்லாம் கொடுத்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க படுத்துட்டாரு. இப்போ ஜிம்மில் சீக்கிரம் போகிறாங்க. பேபிஸ் 2 பேரும் படுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஒருவேளை ஜம்க்கு வந்து பேபிஸை பார்த்துட்டா சொல்லி கேட்குறாங்க. பார்த்துட்டா சொல்கிறாங்க. பார்த்துட்டா அவனுக்கு ப்ராப்ளம் வருமா ஜிம்மி செகண்ட் கேட்குறாங்க. என்ன செகண்ட் பேசுகிறா, என்னையே பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறதுக்கு அவன் வந்துட்டு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறாங்க சரியா, எனக்கு நான் ஏதோ அப்படி ஒரு பர்சன் நினைக்கிறான், இல்லை என்னையே பாய் ஃப்ரெண்டு சொல்லாதப்போ நான் இப்போ எதோ குழந்தைங்க போய் அவன் குழந்தைங்க சொல்லுவான் அப்படி கேட்குறாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகி செட்டில் ஆகிருப்பான், அவன் இங்கே இருக்கான கூட தெரியல சரியா. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, என் பேபிஸ் அவன் பேபிஸ் தர மாட்டான் சரியா, என் பேபிஸ் அவன் கேட்டால் கூட தர மாட்டேன் சரியா, அவங்க எனக்கு சொந்தமான பசங்க சரியா, அவங்களும் நான் பெற்றுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ரைட்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கு பார்க்கறதுக்கு மின்னு வந்துட்டு லைக் அப்படி ஜம்ப் மாதிரி இருப்பானா, எனக்கு மின்னா மட்டும் ஒன்று மாதிரி இருக்கா, ஜம்கோட வருஷம் தான் நம்ம மின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் கேரக்டர் என் பையனுக்கு அவன் மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அவனை வந்து என் குழந்தை என்ன மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. அது வேணா உண்மை தான் சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறாங்க. என் குழந்தைங்க அவன் நெருங்க முடியாது, நெருங்க விட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஓகே நான் இருக்கேன் சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறாங்க. ஃபைன் தான் 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் தூங்கிருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஜிம் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ப்ரொஃபஸர் கம்பெனி போகணும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்னோட பையனாக இருக்க போகிற பார்க் தான் வந்து ஜிமின் பார்க் தான் வந்துட்டு சிஓவாக ஆக போகிறாங்க, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுங்க, செகண்ட் வந்துட்டு நீங்கள் கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ மீட்டிங் எல்லாருக்குமே வச்சுருக்காங்க. இப்போ ஒரு கம்பெனி பார்க்குறாண்டா ஜம்முக்கு சொல்லிட்டா காய் சொல்கிறாங்க. இந்த லின் குரூப் இருக்குலாம் சொல்கிறாங்க. ஆமாம் லின் குரூப்பில் வந்து நமக்கு இன்விடேஷன் வந்துருக்கு சொல்லி இன்விடேஷன். ஆமாம் அவங்க ஷேர் ஹோல்டர் எல்லாருக்கும் இன்விடேஷன் வந்துருக்கு. ஏதோ சிஓ சேஞ்ச் ஆகிறாங்களா சொல்லலாம். சிஓ சேஞ்ச் ஆகிறாங்களா ஆமாம் சொல்கிறாங்க. அதில் சிஓ வந்து ப்ரொஃபஸர் லின் தானே சொல்கிறாங்க. ஆமாம் ப்ரொஃபஸர் லின் தான் வந்து சிஓ, ஆனால் இப்போ ஒரு மாறாராம, ஏன்னா அவர் கொஞ்சம் டேஸாக அவருக்கு ஹெல்த் சரியில்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதனால் கம்பெனி இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய கொஞ்சம் ப்ராஜெக்டில் லாஸ் ஆகிருக்கு, ஸோ அதை அப்படியே மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, அதுக்காக நியூ ஒரு பாஸ் வந்துட்டு போட போகிறாங்க போல சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த பாஸ் நம்ம மீட் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. சரி வைக்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. ஃபைனல் 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்க்கு அந்த காய் தண்டா இந்த கம்பெனிக்கு வரலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மிங் பேபிஸ் சீக்கிரம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ப்ரொஃபஸர் பிளஸிங்ஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபைனல் அவங்க கம்பெனி ரீச் ஆகுறாங்க. இந்த கம்பெனி ரீச் ஆகும்போது அங்கே இப்போ ஸ்டார்டிங்கில் வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரெட் கார்பெட்லாம் வச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் வாங்க சார் சொல்லி ஜிம்மில் சீக்கிரம் பேபிஸ் 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கே எல்லாரும் நினச்சிட்டாங்கனாக்கா ஜிம்மினோட ஹஸ்பண்ட் சீக்கிரம் அவங்க பேபிஸ் வந்து இவங்க நினச்சிட்டாங்க. அவங்க ஃபேமிலியாக வராங்க பாரு, எல்லாரும் கூட பார்க்கறதுக்கு. ஆமாம் இவங்க எங்கே இவங்க 2 குழந்தைங்க ஆசிரியர் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. ஜிம்மி ஒரு ஓவர் லாங் கோட்லாம் போட்டு செம்ம அழகாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குற வெல்கம் சார் சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. சார் பாருங்கள் லின் சார் வந்து எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகேவா நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம், நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு மீட்டிங் ரூம் போக போகிறீங்க, நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ண போகிறீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே யாரெல்லாம் பிடிக்கும் நீங்கள் சூஸ் பண்ணாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜிம்மி செகண்ட் பேபிஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் முன்னாடி சொல்கிறாங்க. மம்மா சொல்கிறாங்க நீங்கள் அந்த கேபில் இருங்க ஓகேவா, நானும் சீக்கிரம் கூட மீட்டிங் முடிச்சுட்டு வரோம் சொல்கிறாங்க. அப்படியே மம்மா ஆமாம் சொல்கிறாங்க. இங்கே எங்கே போயிடக்கூடாது ஓகேவா, எனக்கு கொரியா நியூ பிளேஸஸ் சொல்கிறாங்க. மம்மா என்கிட்ட என்கிட்ட வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கா இவங்களோட ஜிபிஎஸ் தான் கனெக்டாக இருக்குது ஓகே, அவங்களோட நெட் சைடில் எனக்கு தெரியுண்டா தங்கம் இருந்தாலும் சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே மம்மா நீங்கள் சேஃபாக போங்க சொல்கிறாங்க. சார் சொல்லிட்டு மொபைல்லேயே வந்து வாட்ச் மாதிரி இருக்குல்ல அந்த இது தான் அவங்க வச்சுருக்காங்க. அதில் அப்ளை பண்ணிவிட்டு
விளையாடிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மும் செய்யும் தான் மீட்டிங் ரூமுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. இப்போ ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டாங்க. யார் வர போகிறாங்க சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அவரே ரொம்ப ஏஜ் பீப்புள் தான். இப்போ யாரை போட்டிருக்காரு அப்படி சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2 பசங்க என்ட்ரு ஆகுறாங்க. குட் மார்னிங் எவ்ரிவன் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க ஜிம்மி பார்க் சொல்கிறாங்க. ஓ ப்ரொஃபஸர் லீ இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நீங்கள் தானே சொல்கிறாங்க. ஐயா ப்ரொஃபஸர் லீன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ண பர்சன் நான் தான். இப்போ ஜிம்மி பார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காயும் ஜங்குக்கும் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. இங்கே இருக்குது சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இங்கே இருக்குது அவனை அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அவன்டா அவனே தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா மை நேம் ஜிமின் பார்க் அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஹலோ சார் சொல்கிறாங்க. இவங்க பேர் ஓசிகன் சரியாக சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் அதுக்கப்புறம் கம்பெனி ரன் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஓ ஓகே சார் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் லின் வந்து எனக்கு லைக்கோட அப்பா மாதிரி சொல்கிறாங்க. ஓகே புரியுது. அதான் அவங்க ஃபேமிலியிலேருந்து இன்னொரு பர்சன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்காரு புரியுது சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே